அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிவிகே கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. டிவிகே கட்சியில இருக்க தொண்டர்கள் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு தற்குறி. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முட்டாள் கூட்டம், ஒரு அணில் குஞ்சுகள். அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, டிவிகே கட்சியில இருக்க தொண்டர்கள் அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா இப்படி அட்டை மாதிரியா ஒரு தட்டு தட்டுனா பொட்டு போட்டு விழுந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தற்குறிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி வதந்திகளை மாறி மாறி கிளப்பிட்டு இருக்காங்க. டிவிகே கட்சியா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும். இவங்க வாயில எடுத்தாலே ஒரு பயம் வந்துருச்சு. டிவிகே கட்சியை எப்படி வீழ்த்துறதுன்னு தெரியல. அதற்காக இவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடக்குதா, அந்த மீட்டிங் இப்ப இங்க ஸ்லிப்பர் செல்ஃப் மாதிரி ஒரு ஆளு ரெடி பண்ணி அனுப்புறது. அனுப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சின்ன பையன், ஒரு விவரமே தெரியாத பையன். விஜய் பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் சிறு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு விவரம் தெரியாத ஒரு பையன் ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்க டிவிக்கோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த பையனுக்கு ஏதாவது தெரியுமா? இவங்க அதையே டார்கெட் பண்ணி யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வயதானவர்கள், யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்க வராங்களா, அவங்களை பிடிச்சி வச்சுட்டு டிவிக்கோட கொள்கை என்னன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டா அந்த பசங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை மாதிரி ஆட்களை கேட்ட போனா உங்களை செவ்வளவு சேர்த்து விட்ட மாதிரி நான் நச்சு நச்சுன்னு பதில் சொல்லியிருப்போம். ஆனா சின்ன பசங்க கேட்கும்போது கொள்கை கிடையாது சாருங்க. இந்த பையங்களுக்கு கொள்கையே சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், திமுகவோட கைக்கூலிகளா இருக்கட்டும், பலரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கூரி கூட்டம், எங்களுக்கு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்லைன்னு சொல்லி முழுக்க முழுக்க இது ஒரு காரணமா எடுத்து முன்வைக்கிறாங்க. இப்ப எங்க அண்ணனுக்கு என்ன கூட எனக்கு விவாதம். எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா நாம் தமிழ் கட்சினா பெரிய கட்சி, அவங்க பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு இருக்காங்க, விஜய் கட்சி கொள்கை கோட்பாடே கிடையாது அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் மூல சொல்ல பண்ண வச்சிருக்கேன். எங்க அண்ணனுக்கு எனக்கு வாதம் இருந்துச்சு. எங்க அண்ணன் எடுத்தோன்னு வார்த்தை கேட்கலாம், உங்களுக்கு என்ன கொள்கை, உங்க கொள்கையை சொல்றா அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் என்கிட்ட கேட்கலாம். எங்க அண்ணனுக்கு நான் பதில் அடித்து கொடுத்த மாதிரி என்னென்ன கொள்கை பாத்தீங்கன்னா டிவிக்கு நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னென்ன கொள்கை தெரியலையா, மனப்பாடமாவது பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அரசியல் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த ஆட்சி நம்மளோட ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். அதற்கேற்ற மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இந்த கொள்கைகளை தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கங்க. விஜய் அவர்கள் பாடல எவ்வளவு அழகா ஒரு வரி மிஸ் ஆகாம நீங்க மனப்பாடம் பண்றீங்களோ அதே மாதிரி அவருடைய கொள்கைகளையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் இப்ப அவனாவது ஒருத்தவன் உங்க கொள்கை என்னன்னு கேட்டா செருப்புகள் அடிச்ச மாதிரி அவனோட கொள்கையை சொன்னீங்க அப்படின்னா திருப்பி அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு வராது. நான் மேலாக ஒரு விஷயம் இதான் நம்ம கொள்கை. யாரு கேட்டாலும் இப்படியே போய் சொல்லிருங்க. வீடியோ பாருங்க வாங்க. டிவிகேயோட கொள்கையில சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. மத சார்பற்ற சமூக நீதி. மத சார்பற்ற சமூக நீதி தான் எங்களோட பேஸ்மெண்டே. எப்படின்னா நாங்க இதை முன்னெடுத்து தான் அடுத்தடுத்த கொள்கைகளை நாங்க கையில எடுத்துட்டு போறோம். இந்த சமூக நீதி, மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா எங்களுக்கு ஜாதி மதம் கிடையாது. எங்களுக்கு இந்த மதம், இந்த மதத்துல உள்ளவங்க எங்களுக்கு இந்த ஜாதி ஓட்டு, எங்களுக்கு தாழ்த்தப்படுற ஜாதி ஓட்டு, எங்களுக்கு வன்னியரோட ஜாதி ஓட்டு அப்படி கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க ஒரு பேஸ்மெண்டே. நாங்க ஆரம்பம் எங்களோட முதல் தொடக்கமே பாத்தீங்கன்னா மத சார்பற்ற சமூக நீதி. இதை நாங்க கையில் எடுக்கிறோம். பெரியார் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா பெரியார் பாத்தீங்கன்னா பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம், பெண் கல்வி அப்படின்ற மாதிரி அவரோட விஷயத்துல நாங்களும் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் எதுக்கு நல்லா கையில் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் எதற்காக நம்ம கையில் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஈக்குவாலிட்டி. இந்த சமூகத்தில் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மத, மொழி, இன வேறுபாடு இன்றி எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா சமமா ட்ரீட் பண்ணணும். எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா பாகுபாடு இல்லாம எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்களும் கொண்டுதாரு. அதற்காக தான் பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி இவரை கொள்கை தலைவராக எடுத்திருக்கு. அதற்கப்புறம் காமராஜரை பொறுத்தவரைக்கும் முன்னெடுப்பு எடுக்கணும். காமராஜர் பாத்தீங்கன்னா கல்வி முன்னேற்றத்துக்கு ரொம்பவே பாடுபட்டாரு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு காமராஜர். அவருடைய கொள்கையும் நம்ம எடுக்கிறோம். இதுதான் பாத்தீங்கன்னா டிவிக்கோட அடிப்படை கொள்கை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிவிக்கு இருமொழி கொள்கையை கையில் எடுக்குது. அந்த இருமொழி கொள்கைனா டிவிக்கோட அடுத்த கொள்கை பாத்தீங்க அப்படின்னா நீட்டு தேர்வை கடுமையா ரத்து செய்யணும். நீட்டு தேர்வு எங்களுக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரி அந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்றாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய எதிர்ப்பை முன்னெடுத்து இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவா இருக்காங்க. இருமொழி கொள்கை தான், தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் எங்கள்கிட்ட, ஹிந்தி எங்களுக்கு உள்ள கொண்டு வராதுன்ற மாதிரி டிவிக்கோட கொள்கை அதுவும் ஒண்ணா இருக்கு. சரி, மத்த என்ன கொள்கைகள் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி மொழி தமிழா தான் இருக்கணும்ன்றாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் எனும் இருமொழி கொள்கை எங்களுக்கு ஹிந்திலாம் வேணாம், தமிழ் ஆங்கிலம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி வேலைவாய்ப்பு. தாவேக்காவோட கொள்கைகள் பாத்தீங்கன்னா ஓவரால் நீங்க பாத்துறீங்க. எதற்காக வேலுநாச்சியார்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வேலுநாச்சியார் ஒரு பெண்ணாக இருந்து அப்பவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவர் ஆண் மாதிரி வெளியே போர்பட்டு விடுதலைக்காக போராடினாங்க. அதற்காக பாத்தீங்கன்னா இந்த தலைவர்களால் நம்ம முன்னோடிய எடுத்து இவருடைய எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்காம இவங்க நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம கொள்கையில எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஓவராலா இப்ப எவனாவது உங்களை கேட்டா அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது உங்க கொள்கை கொள்கையை சொல்லுங்க. கொள்கை இருக்க கட்சிக்கு எதிர்ப்பு கொள்கை இல்ல, இது கூமுட்ட கட்சின்னு சொல்லும் போது நம்ம தான் எடுத்து திருப்பி பேசியாகணும். அது என்னென்ன விஷயம் சொல்ற நல்லா கேட்டுங்க. தமிழ் ஆட்சி மொழி. இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தான் ஆட்சி மொழியா இருக்கும். தெலுங்கு ஆட்சி மொழியா இருக்காது, ஹிந்தி ஆட்சி மொழியா இருக்காது, இங்கிலீஷ் ஆட்சி மொழி. தமிழ் தான்
டிவிக்கு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ் தான் ஆட்சி மொழியா இருக்கும். அதற்காக அடுத்துக்கு போனோம்னா தமிழ் ஆங்கிலம் எனும் இருமொழி கொள்கை. நாங்க தமிழ் ஆங்கிலங்களுக்கு போதும், ஹிந்தி திருப்பி எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி டிவிக்கோட கொள்கையில ரொம்பவே கெடுபடியா இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு, மதுவில்லா தமிழ்நாடு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மதுவே இருக்காது, மதுவில்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்குவோம், அதுதான் எங்க கொள்கை அப்படின்ற மாதிரி டிவிக்கு தரப்புல இருந்து சொல்றாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புல டிவிக்கு ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அதற்கப்புறம் ஜாதி மத ஏற்றத்தாழ்வு சமூக நீதி, அது வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஜாதி மதம் எங்களுக்கு வேறுபாடு இல்லாம எல்லாரும் சமம் அப்படின்னு நாங்க பார்ப்போம், இது என் கொள்கையில ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆளுநர் பதவியை நீக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆளுநர் இருக்க வேணா, நாங்க நீக்கிறோம், அதை நாங்க வந்து கடுமையா சொல்றோம் அப்படின்னு. தன்னாட்சி உரிமை, இப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா மாநில கட்சிகள் ஆதரவு இல்லாம நாங்க தனியா இயங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தர் மாற்றுத்திறனாளி எல்லாருமே சமம். இப்போ என்ன சொன்னா எங்களுக்கு ஆணு பெண்ணு மாற்றுத்திறனாளி திருநங்கைகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமம், நாங்க வந்து வேறுபாடு இல்லாம நாங்க பண்ணுவோம், இதுதான் எங்க கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஓவராலா சொல்லிக்கிறேன், நம்மளோட கொள்கை தயவு செஞ்சு டிவிக்கு நண்பர்கள் மனப்பாடம் பண்ணிக்க. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் ஆங்கிலம் எனும் இருமொழி கொள்கை, தமிழ் வழி கல்வி வேலை வாய்ப்பு, விகிதாச்சார அடிப்படை இடஒதுக்கீடு, மதுவில்லா தமிழ்நாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வற்ற சமூக நீதி, ஆளுநர் பதவியை நீக்கிடுவோம், தன்னாட்சி உரிமை, ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் மாற்றுத்திறனாளி எல்லாருமே சமம், இதுதான் நம்ம கொள்கையோட முக்கிய கொள்கைகள். இந்த கொள்கைகளை எடுத்து வெளியே தயவு சொல்லுங்க. தயவு செஞ்சு யாராவது கொள்கை என்ன கேட்டா பேசாம வாயை மூட்டு வராதிங்க. நம்ம கொள்கை இருக்கு, அந்த கொள்கைகளை எடுத்து வெளியே சொன்னாதான் அப்படின்னா அவங்க செருப்புகள் அடிச்சமா அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, உங்களுக்கு கொள்கை இல்ல. அரசியலை பொறுத்தவரைக்கும் விமர்சிப்பது, விமர்சிச்சு தமிழ்நாட்டுல காமராஜரையே ஆட்சிக்கு வரவிடாம ஆக்கிய இவர்கள் நம்மளாம் உங்களுக்கு பார்த்தோம். தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. டிவிக்கு நம்மளுக்கு கொள்கையை மனப்பாடம் பண்ணுங்க, உட்காந்து வர மணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணியாவது எவன் கேட்டாலும் இதான் என் கொள்கை. எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுங்க, எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஐடிவிங்க, மற்ற எவன் நமக்கு தேவை கிடையாது. தயவு செஞ்சு டிவிக்கு நம்ம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோகளை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னதே கிடையாது, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போங்க. நான் அண்ணன் விஜய்க்கு செய்யற ஒரு தொண்டா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ போறத.